கூடிய மிக முக்கியமான ஒரு நோய் சிறுநீரக கற்கள், சிறுநீரக பாதையில் வரக்கூடிய கற்கள், கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படின்னு ரொம்ப காமனாக சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை முழுக்க முழுக்க பெரும்பாலும் நம்மளுடைய உணவு சார்ந்த அலட்சியங்கள்னால வருது அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு மனிதன் அன்றாடம் தினசரி எவ்வளவு தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வளர்ந்த மனிதன் ஒரு 3 லிட்டர் 3.5 லிட்டர் தண்ணீர் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா நம்ம மொத்த உடம்புலேயே 85-90% தண்ணீர் தான் இருக்குது. நம்ம உடல் எடை ஒரு 70 கிலோ இருக்கும், 65 கிலோ இருக்கும்னா அதுலேயே 85-90% வாட்டர் தான். நம்ம உடலினுடைய அத்தனை வளர்சிதை மாற்றத்திற்கும் தண்ணீர் தான் மிக அதிகமாக தேவை. அது செல்களினுடைய வளர்ச்சியாக இருக்கட்டும், ஜீரணமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே தண்ணீர் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது தவிர இப்போ குளிர்காலம் சரி, இப்போ நம்ம மழைக்காலத்தில் இருக்கோம், இப்போ பரவாயில்ல. கோடை காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக அளவு வேர்வையினாலையும் நம்ம நீரிழப்பு நடந்துக்கிட்டே இருக்கும், நம்மளை அறியாமல் நீரிழப்பு நடக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நம்ம பெரும்பாலான பேர் வேலை செய்கிற இடத்துல ஏசி அட்மாஸ்பியரில் தான் வேலை செய்கிறோம். இந்த ஏசியில் வேலை செய்யும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளுடைய வேர்வையை உடனடியாக அந்த ஏசி கண்டிஷன் பண்ணிடும். அதனால் நம்ம தோலில் பிசுபிசுப்பான வேர்வையே இருக்காது. ஆனால் என்ன நடக்கும்னா, நம்மளை அறியாமல் நம்ம தோல் பகுதியில் அந்த நீரிழப்பு நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஏசியில் இருக்கவங்களுக்கு தான் கூடுதலாக தண்ணீர் குடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க, நான் ஏசியில் தான் ஒர்க் பண்ணுறேன், நான் என்ன வெயிலே அலைஞ்சிட்ருக்கேன், நான் என்ன வேர்த்தா ஒழுகுது அப்படிம்பாங்க. வேர்த்து ஒழுகிற நபருக்காவது தனக்கு வேர்வை ஒழுகிறதுன்னு தெரிஞ்சு தாக உணர்வு கூடுதலாக இருக்கும். வேர்வை இல்லாமல் ஏசியில் வேறு பார்க்குறவங்களுக்கு வேர்க்கவும் செய்யாது, தாக உணர்வும் கம்மியாக இருக்கும். அப்போ அவர்கள் இயல்பாகவே தண்ணீர் அதிகமாக குடிக்க வேண்டிய நிலைமையில் இருப்பாங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக ஒரு மனிதன் சராசரியாக ஒரு 3-3.5 லிட்டர் தண்ணீர் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயமான விஷயம். அதை நம்ம பாதி பேர் தவிர்த்துறோம். நிறைய பேர் 2 லிட்டருக்கு மேலே தண்ணீர் குடிக்கிறதே இல்லை. அதுலேயும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கிறத தவிர தனியாக தண்ணீர் குடிக்கிறதுங்கிற ஒரு பழக்கமே நிறைய பேருக்கு கிடையாது. அதுவும் பள்ளி குழந்தைகளில் பல பேர் பார்த்திங்கன்னா, கொடுத்து அனுப்புகிற தண்ணீர் அப்படியே திரும்பி வரும். பாதி டம்ளர் பாதி பாட்டிலில் இருக்க தண்ணியை குடிப்பாங்க, மீதி வீட்டுக்கு அப்படியே எடுத்துகிட்டு வருவாங்க. குழந்தை பருவத்திலேயே தண்ணீர் குடிக்கிற பழக்கம் குறைஞ்சிரும். இந்த காரணத்தினால தான் பெரும்பாலும் சிறுநீரக கற்கள் வருது. தண்ணீர் சரியாக எடுக்காத நபர்களுக்குத்தான் முதல்ல இந்த கல் வர்றதனுடைய வாய்ப்பு அதிகம். ரெண்டாவது என்னென்னா, ஆக்சாலிக் அமிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புளிப்புத்தன்மை உள்ள அமிலம் உள்ள உணவுகள் நிறைய கற்களை ஃபார்ம் பண்ணும். இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் சுண்ணாம்பு பொருள் நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம உடம்புல சுண்ணாம்பு தன்மை இருந்ததுன்னா, அந்த சுண்ணாம்பு தன்மையை இந்த சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய ஆக்சாலிக் அமிலம் சேர்ந்து கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோனாக மாற்றிடும். அந்த ஆக்சலேட் ஸ்டோன்கள் தான் கிட்னிக்குள்ளே போய் உட்கார்ந்துக்கிறது. கிட்னியுடைய பாதியில், கிட்னியில் இருந்து சிறுநீரக பைக்கு, பிளாடருக்கு வரக்கூடிய பாதையில், அப்புறம் சிறுநீரக பையிலிருந்து சிறுநீர் வெளியேற வரக்கூடிய பாதை, யூரித்ரான்னு சொல்லக்கூடிய எல்லா இடத்துலையும் இந்த கற்கள் படியிடக்கூடிய தன்மை இருக்கும். அப்போ கற்கள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், அதை வெளியேற்றுவதற்கு என்ன மருத்துவம் எடுத்துக்கொண்டாலும் சரி, நவீன மருத்துவம் மூலமாக எடுத்தாலும் சரி, இல்லை சித்த மருத்துவ மூலிகைகள் மூலமாக அந்த கல்லை கரைச்சி வெளியே அனுப்பினாலும் சரி, எது எடுத்துக்கொண்டாலும் உணவில் இந்த ஆக்சாலிக் அமிலத்தை, அதிக கால்சியத்தை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எது ஆக்சாலிக் அமிலம் அதிகம் உள்ள பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இருக்கிறது தக்காளி பழம். தக்காளி பழத்தை நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா, தக்காளி பழத்தில் இருக்கக்கூடிய ஆக்சாலிக் அமிலம் கற்களை உருவாக்கிடும். அந்த காலத்தில் என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா, தக்காளி பழத்தினுடைய நுண்ணிய விதைகள் தான் போய் மாட்டிக்குது. அப்போ நிறைய பேர் நம்ம வழக்கு மொழியில் சொல்லுவாங்க, தக்காளி பழமே நான் சாப்பிட்றதில்ல சார், அதில் ரொம்ப குட்டி குட்டி சின்ன விதை இருக்குல்ல, அது போய் கிட்னி ஸ்டோனை உண்டாக்கிடும் அப்படின்னு. அந்த விதைகள் போய் ஸ்டோன் உருவாக்குறதில்ல, அதனுடைய அமிலத்தன்மை கால்சியத்தோடு சேர்ந்து கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோனாக அது மாறிடும். அதனால் தக்காளி பழத்தை கண்டிப்பாக அந்த கற்கள் வருது, இல்லை கற்கள் இருக்கிறது, இல்லை கற்களுக்காக சிகிச்சை எடுத்திருக்கிறேன், இல்லை கற்களை சிகிச்சை எடுத்து வெளியேற்றி விட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு கல் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாருமே அந்த தக்காளி பழத்தை தவிர்த்தணும். இது தவிர முட்டைக்கோஸ் எடுக்கக்கூடாது, காலிஃப்ளவர் எடுக்கக்கூடாது. இந்த உணவுகளை தவிர்த்து கொள்ளணும். எதை நிறைய எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா, நல்ல சிறுநீரை பெருக்கக்கூடிய வாழைத்தண்டு நிறைய எடுத்துக்கணும். பொதுவாக வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா நல்ல யூரின் கல்லையும் உடைச்சி
வெளியேற்றக்கூடிய தன்மை உண்டு. அதோடு சிறுநீரையும் பெருக்கக்கூடிய தன்மை உண்டு. ரொம்ப நுண்ணிய கற்கள்னு வச்சுக்கோங்க, ஒரு 3 mm தான் சைஸ் இருக்குது, ஸ்கேன் எடுத்து பார்க்குறோம் 3 mm இருக்குது, 4 mm இருக்குன்னா, இந்த நல்ல சிறுநீரை பெருக்கக்கூடிய தண்ணீர் நல்லா குடித்து யூரின் நல்லா வந்தாலே கற்களை உடச்சி வெளியே எடுத்துகிட்டு வந்துடும். கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்குது, 7 mm 8 mm இருந்தால் தான் மருத்துவம் கொடுத்து அந்த கற்களை உடைத்து அதோடு சேர்த்து நிறைய தண்ணீர் கொடுக்கறது, சிறுநீர் பெருக்கி செய்கை உள்ள இந்த மாதிரியான வாழைத்தண்டு மாதிரியான பொருட்களை சாப்பிடும் பொழுது அது வெளியே வரும். அதோடு சேர்ந்து விட்டமின் ஏ சத்தும் நிறைய வேணுங்கிறாங்க. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, கற்கள் உருவாகிற தன்மை ஏன் வருது அப்படின்னா, அந்த பாதையில் நிறைய வெடிப்புகள் இருக்கிறதுனால, அந்த சிறுநீர் வரக்கூடிய பாதைகளில் அதனுடைய செல்களில் செல் இன்டெகிரிட்டி குறையுது அப்படிங்கிறாங்க. அந்த செல் இன்டெகிரிட்டி குறைஞ்சி பாழமாக உட்பக்க சுவர் வெடிச்சிருக்கும் போது அப்பொழுது தான் அதில் அந்த ஸ்டோன் உருவாகக்கூடிய பெட் உருவாகுது. அப்போ அந்த ஸ்டோன் உருவாகக்கூடிய பெட்டோடு சேர்ந்து வெளியே போனால் தான் மீண்டும் கல் வராது. நிறைய பேர் கேட்டு பாருங்கள், ஒரு தடவை கல் எல்லாருக்குமே திரும்ப திரும்ப கல் வரக்கூடிய தன்மை நிறையா இருக்கும். அவர்கள்லாம் ஒரு சமயத்தில் ரொம்ப விரக்தியில், என்னடா இது எவ்வளோ நாள் மருந்து எடுத்துகிட்டு இருக்கிறது, எவ்வளோ கட்டுப்பாடாக இருந்தாலும் ஒரு 2 வருஷம் முன்னாடி தான் அந்த கல்லுக்காக வைத்தியம் பண்ணோம், திரும்பவும் கல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, கற்களை வெளியேற்றுவதோடு அந்த கடமை முடியறதில்லை. அதுக்கப்புறம் அதில் அந்த செல் இன்டெகிரிட்டி சரியாக இருக்கிறதுக்கு விட்டமின் ஏ சத்துள்ள உணவுகள் எது இருக்குது? சாதாரணமாக முருங்கைக்கீரை, பப்பாளி பழம், இதெல்லாமே விட்டமின் ஏ சத்து நிறைய உள்ளது. அந்த உணவுகளை நிறைய எடுத்துக்கொள்ளணும். நிறையன்னா அன்றாடம் எடுத்துக்கொண்டே இருக்கணும். ஏ சத்து நிறைய கிடைக்கும் போது அதில் இருக்க கரோட்டினாய்ட்ஸ், அதில் இருக்க பீட்டா கரோட்டின்ஸு இந்த கற்களுக்கான பாலம் அமைக்கக்கூடிய, பாதை அமைக்கக்கூடிய விஷயத்தையும் சேர்த்து போக்கக்கூடிய தன்மை உண்டு. அது தவிர நல்ல சிறுநீரை நல்லா பெருக்கக்கூடிய பார்லி கஞ்சி எடுத்துக்கொள்ளலாம், சொரக்காய் கூட்டு எடுத்துக்கொள்ளலாம். அப்புறம் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் தேவை. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நல்லா இருந்ததுனா தான் இந்த கற்கள் ஃபார்ம் ஆகிறதும் போகும். அது ஃபார்ம் ஆகிறதுக்கான பின்னாடி இருக்கக்கூடிய பல ஃபேக்டர்ஸுக்கு அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ள உணவுகள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஃபேக்டர்ஸும் குறைய ஆரம்பிக்கும். அது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நார்மலாக கிடைக்கக்கூடியது நல்ல பழங்கள் நிறைய எடுத்துக்கொள்ளணும். பழங்களையும் சேர்த்து எடுக்கும் பொழுது இந்த கற்கள் ஃபார்ம் ஆகிற தன்மை குறையும். இன்னொரு விஷயம் எல்லாரும் பண்ணக்கூடிய தவறு என்ன அப்படின்னா, கால்சியம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கற்கள்னாலே கால்சியத்தினால வருது. அதனால் அளவுக்கு தேவையான அளவு கால்சியத்துக்கு ரொம்ப குறைவாகவும் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு ஒரு 1000 மில்லிகிராம் சுண்ணாம்பு தன்மை நமக்கு உடம்புக்கு வேணும். அந்த 1000 மில்லிகிராம் அளவுக்கு கூட கிடைக்காம ரொம்ப குறைவாக 100 கிராம் 200 மில்லிகிராம் தான் சத்துள்ள சுண்ணாம்பு தான் எடுக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, உடல் தனக்கு தேவையான கால்சியத்தை போன்ல இருந்து எடுத்துக்கும். போன்ல இருந்து டீமினரலைசேஷன் ஆகும். அதுவும் கற்களை ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு விஷயம் ரொம்ப கவனமாக எடுத்துக்கொள்ளணும். என்னென்னா, கால்சியம் வேண்டான்னு நினச்சி மிக குறைவான அளவில் கால்சியம் எடுத்தாலும் அதுவும் கற்களை ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு காரணமாக ஆகிடும். அதனால் ஆப்டிமல் லெவலில் ஒரு நாளைக்கு 1000 மில்லிகிராம், அதாவது 1 கிராம் கால்சியம் நம்ம உடம்புக்கு தேவைன்னா, இந்த கற்கள் இருக்கிறவங்க கொஞ்சம் குறைவாக ஒரு 700-800 மில்லிகிராமாவது எடுத்துக்கொண்டே இருக்கணும். அதோடு சேர்த்து நல்ல கல்லை வெளியேற்றுவதற்கான இந்த மாதிரியான தண்ணீர் சத்து நிறைய உள்ளது. சிறுநீரை பெருக்கக்கூடிய வாழைத்தண்டு எடுத்துக்கிறது, முள்ளங்கி எடுத்துக்கொள்வது, பார்லி எடுத்துக்கிறது, சுரைக்காய் எடுத்துக்கொள்வது, நாட்டு பீர்க்கை எடுத்துக்கொள்வது, இதோடு சேர்ந்துட்டு எடுக்கக்கூடாத விஷயங்கள் தக்காளி, முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர்லாம் தவிர்த்தாங்கன்னா தான் கற்கள் மீண்டும் திரும்ப திரும்ப வர்ற தன்மை வராது. அதோடு சேர்த்து அந்த சைஸ் எந்த அளவில் இருக்குது, அதனோட ஹார்ட்னஸ் யூனிட்னு சொல்லுவாங்க. எல்லாரும் வெறும் கல்லோட சைஸை மட்டும் பார்ப்பாங்க. அது 8 mm இருக்கா, 9 mm இருக்கா, அதோட தாண்டி அதனுடைய திடத்தன்மை, கற்களுடைய திடத்தன்மைன்னு சொல்லக்கூடிய ஹார்ட்னஸ் யூனிட் எவ்வளவு இருக்கோ அதை பொறுத்து சரியான சிகிச்சையும் எடுத்துக்கொண்டால் கற்கள்